கைஸ் இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்க்கலாமா. ஸோ நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய்ட்டு அவங்க அம்மா சுரமாக அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே அவளுக்கு செக்கப் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வெளியில் வரா. அப்போ அவங்க அம்மாவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே கேட்கும்போது அவளும் ஒன்றும் இல்லை, டாக்டர் செக் பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறா. அவங்க அம்மாவும் நர்ஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. நர்ஸும் அம்மா கூட்டிகிட்டு போகலான்னு சொன்ன உடனே அவளும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க அம்மாவும் நீ ரொம்ப பசியில் இருப்பேன், நான் போயிட்டு உனக்கு லைட்டாக ஏதாவது ஒரு ஃபுட் வந்து சமைச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா. இவளும் சீக்கிரம் போங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்டுடுறா. ஆனால் கொஞ்ச நேரத்தில் வந்து இவள் டாக்டர் சொன்னதை யோசிச்சு பார்க்குறா. டாக்டர் வந்து இப்போ இவகிட்ட என்ன செக்அப்க்கு அப்புறம் சொல்லியிருப்பாங்கன்னா இவளுக்கு ஹெவி ஆகிட்டு ப்ளீடிங் ஆகிருக்கும், ஆனால் இவள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டில் தான் இனிமேல் இருக்கணும். இப்போ இவளுக்கு அடிப்பட்டதுனால ப்ரீமெச்சூர் டெலிவரி ஆகிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட க்ரோத் இதனால் அஃபெக்ட் ஆகலாம். ஆல்ரெடி வந்துட்டு அவள் ஒரு ஃபுல் டேர்ம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இருக்கிறதுனால இப்போ குழந்தை ஏதாவது டிசபிலிட்டியோட பிறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கையோ காலோ ஊனமாக கூட பிறக்கலாம் இப்படி அடிப்பட்டதுனால அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ வந்து என் குழந்தை எப்படியாவது காப்பாற்றுங்க, எனக்கு எதாவது ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருப்பா. அப்போ டாக்டரும் அதான் சொல்லுவாங்க, திரும்ப எதுவும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோ, அப்படி ஏதாவது ஆச்சுன்னா குழந்தையோட உயிரை கூட காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி அவளுக்கு சொல்லிட்டு, இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நாம் செக்அப் பண்ணி எதனாலும் பார்த்துக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவளுக்கு பயமாகிடும். ஸோ இப்போ அவங்க அம்மா வரதுக்குள்ள இவ லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. அவங்க அம்மா ஃபுட்டோடு அங்கே வந்து அவளை காணும் தேடிட்டு இருக்காங்களா. அப்போ தான் லெட்டர் எடுத்து பார்க்குறாங்க. ஸோ அதில் தான் இவ டாக்டர் சொன்னதை தெளிவாக அவங்க அம்மா கிட்டே எழுதி வச்சிருக்கா. இதுக்கும் மேலே என்னால் லைஃப்பில் இன்னொரு இழப்பை சந்திக்க முடியாது. ஏற்கனவே என்னோட வாழ்க்கையில் நான் வந்து அனுபவித்தது எல்லாமே ஒரு இழப்பு மட்டும்தான். ஒருத்தரையாக என் லைஃப்பில் நான் பலி கொடுத்துக்கிட்டே இருந்துகிட்ருக்கேன். குழந்தை இல்லைன்னு யோசிக்க கூட என்னால் முடியலை. அதனால் நீங்கள் என்னை வந்து தேடாதீங்கம்மா, நான் இப்போது குழந்தையோட இருக்கணும்னு விரும்புகிறேன், அதனால் என் லைஃப்பை முடிச்சுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு சூசைடல் நோட் தான் இருக்குது. இதை வாசிச்சோடனே அவங்க அம்மா பயந்துட்டு பதறி அடிச்சுக்கிட்டு வெளியில் கத்திக்கிட்டு ஓடுறாங்க, அவங்க பொண்ணு பேரை சொல்லி கத்திக்கிட்டு. ஸோ இன்னொரு பக்கத்தில் காட்டுறாங்க. பார்த்தா இவ அங்கே வந்து தண்ணிக்கு முன்னாடி உட்காந்துட்ருக்கா. அந்த பக்கமாக போர்டு ஓட்டிட்டு ஒரு தாத்தா வராரா. ஏமா நரமாசமாக இருக்க, இப்படியா வந்து தண்ணிக்கிட்ட இருப்ப, போமா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இவளும் வந்துட்டு நீங்கள் போங்க, நான் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அழுதுட்ருக்கா. அதுக்கு அடுத்த நிமிஷமே புதக்குன்னு தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறா. ஸோ இதை பார்த்துட்டு அந்த தாத்தாவும் அங்கேருந்து சத்தம் கொடுக்க ஊர்க்காரங்க எல்லாம் ஒருத்தராக ஓடி வர ஆரம்பிச்சிடுறாங்க. தாத்தா ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் உள்ளே ஓடி வந்துட்டுருக்காரு. அப்போ தான் இவளுடைய அம்மா அங்கே ஓடி வராங்க. என் பொண்ணை பார்த்தீங்களான்னு கேட்கும்போது இப்போ தான்மா தண்ணிக்குள்ளே குதிச்சுட்டா, அதுக்கு தான்மா நான் வந்து ஆளை கூப்பிட போகிறேன்னு சொல்லி அந்த தாத்தாவும் போயிட்டு ஆளை கூட்டிகிட்டு வராரு. அங்கே எல்லாரும் இவளை காப்பாற்றுறதுக்காகன்னு சொல்லி தண்ணிக்குள்ளே குதிச்சு தேடிட்டு இருக்காங்க. அப்போ இவளோட அம்மாவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு லேடியும் இந்த ஸ்லிப்பர் உன் பொண்ணு தான் பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க உடனே அந்த ஸ்லிப்பரை வாங்கிட்டு அந்த இடத்துல கத்தி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே கண்ணா பின்னாடி தண்ணியில் குதிச்சு இப்போ அவளை தேடுறதுக்காகன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஜெயிலில் பனிஷ்மெண்ட்ஸ் வந்து குறைஞ்சிடுங்கிற மாதிரி நிறைய நம்பிக்கையான விஷயங்கள்லாம் அவன் கேள்விப்பட்டு இருக்கிறதா அங்கே அவளுக்கு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லி மாதம் லெட்டர் எழுதிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இவன் வந்து ஒரு குஷியில் தான் இருக்கான். சீக்கிரமாக உன்னையும் குழந்தைய வந்து பார்த்துருவேன், நீ என்ன பார்க்க வரல, ஆனால் நான் தப்பாலாம் எடுத்துக்கல, உனக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய ஒர்க் இருக்கும், அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன், உனக்காக நான் காத்துட்ருப்பேன், நீயும் உனக்காக காத்துட்ருங்கிற மாதிரிலாம் எழுதியிருப்பானா. ஸோ இந்த லெட்டர் எல்லாத்தையுமே இப்போ அவளுடைய அம்மா தான் வந்து வீட்டில் வாசிக்கிறாங்க. அவங்க ஹீரோ வந்து எந்த அளவுக்கு தன்னோட பொண்ணை லவ் பண்ணுறாங்கிறத ரியலைஸ் பண்ணிவிட்டு இப்படி அவனுக்கு நடந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கில்ட்டி ஆகிட்டு அழுதுட்டுருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் ஹீரோயினும் அந்த அசிஸ்டண்ட், அவரோட பேர் கன், அவங்க 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களா. அப்போ அவங்க கம்பெனியில் நடக்கக்கூடிய ஒரு ஊழலை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதை வந்து அவங்க அப்பா கிட்ட ரிப்போர்ட் பண்ணோன்னே அவர் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இல்லீகல் பேஸில் தான் அவர் ஹேண்டில் பண்ணுறாரு. அந்த ஆளை ஆட்களை வச்சு கடத்திட்டு வர சொல்லி அடித்து மிரட்டி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஆள் ரொம்ப திமிராக பேசுகிறான். உடனே இவர் கன்னை தூக்கி ஷூட் பண்ண போகையில் அப்போ அங்கே அந்த கன்னுன்றவர் இருக்கார்ல அசிஸ்டண்ட்டு, அவர் தான் சொல்கிறாரு, உங்களோட 2 பொண்ணை பற்றி யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு. உடனே அந்த அடி வாங்குறவனுக்கு ரொம்பவே குஷி ஆகிடுது. ஸோ அவனும் வந்து முடிஞ்சான சுட்டுக்கோ அப்படின்னு சொல்லி தெனாவட்டா பேசிகிட்டு இருக்க அப்போ ஹீரோயினோட அப்பா அவனை போட்டு அடி நடிச்சிட்டு காலு கீழே மிதிச்சு உனக்கு ஒன்றுடுவேன், யோசிக்க கூட மாட்டேன், ஆனால் இந்த ஒரு முறை போனால் போதுன்னு விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக அந்த ஆளும் ஹீரோனோட அப்பா இந்த அளவுக்கு பண்ணிட்டாரே அசிங்கப்படுத்திட்டாரேன்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் பண்ணணும்னு சொல்லி தனக்குள்ளே முணங்கிட்டு இருக்கான். கொஞ்சம் கிரிமினல்ஸ்க்கும் அந்த இடத்துல செகண்ட் சான்ஸ் கொடுக்குறோம், ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோன்னு சொல்லி அவங்கள மாதத்துக்கு 1-2 தடவை வெளியிலலாம் வேலைக்கு கூட்டிகிட்டு வருவாங்கன்னு சொன்னால. இப்போ ஹீரோயினோட கம்பெனி மூலமாக ஹீரோயின் தான் அந்த ப்ராஜெக்டை பேசி வாங்கியிருக்கிறதுனால அவள் இப்போ ஹீரோவை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே ஏதாவது சுத்தம் பண்ணுற வேலை, எல்லாரும் வந்து ஜென்ரலாக யோசிப்பாங்கல்ல, சாக்கடை வந்து க்ளீன் பண்ணுறது இல்லை குளத்தை க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான வேலைகள்லாம் தான் ஹீரோவை இழுத்து விட்டுட்ருக்கா. இது எல்லாமே இவ வேணும்னே பண்ணுறான்னு ஹீரோக்குமே தெரியுது. அவள் வந்து அந்த இடத்துல வேலையெல்லாம் சரியாக நடக்குதான்னு பார்க்குற மாதிரி அங்கே வந்து ஹீரோ கிட்ட பயங்கர சர்க்காஸ்டிக்கெல்லாம் வந்து பேசிகிட்டே இருக்க ஹீரோ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி பண்ணுறதுனால
காரணத்தினாலலாம் என்னை நீ ஹர்ட் பண்ணிட முடியாது. எனக்கு சட்டப்படி தண்டனை கிடைச்சிருச்சு. இதுக்கும் மேலே நீ ஏதாவது பண்ணுவேன்னா அது உன்னோட இம்மெச்சூர் பிஹேவியர்னு தான் நான் வந்து எடுத்துப்பேன். ஸோ நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் எல்லாத்தையும் என்டியூர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயினுக்கு செமையாக கடுப்பாகுது. ஸோ இப்போ வந்து 3 வருஷம் முடிஞ்சிடுச்சு. ஹீரோக்கு தண்டனை கிடச்சி அவன் வந்து நல்லா நடந்துக்கிறாங்கிறதுக்காக அவனுக்கு 10 வருஷம் கிடைச்ச தண்டனையை 3 வருஷமாக குறைச்சி இப்போ அவனை வெளியில் விட்டுடுறாங்க. ஸோ அவன் ரிலீஸ் அன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய ஜெயில்மேட்ஸ் எல்லாரையும் பார்த்து அவங்க வந்து இவனுக்கு பெருசாக வந்து விஷஸ் எல்லாம் கொடுத்து லைஃப்பில் அவன் இன்னும் பழைய மாதிரி ஆசை எல்லாம் நடத்திக்கிட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சந்தோஷமாக இருக்கணும்னு வாழ்த்தெல்லாம் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. எடுத்த உடனே அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக தான் வரான். ஸோ அவங்க அம்மா சமாதிக்கு முன்னாடி வந்துட்டு அவங்களோட ஃபியூனரலில் அவனால் கலந்துக்க முடியலன்னு வருத்தப்படுறான். அதுக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் வரான். அவனை பார்த்தோன்னே அவங்க அம்மா ஷாக் ஆகிடுறாங்க. என்ன நீ அப்படின்ன உடனே நான் அன்னடத்தை காரணமாக என்னை வந்து சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம் அவன் எங்கே உள்ளே இருக்காளா, பேபியை பார்த்துட்டு இருக்காளா அப்படின்ன உடனே 2 பேர் மேலே தான் இருக்காங்க போ அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க அழுதுகிட்டே. அவனும் ஓடி வந்து பார்க்குறான். பார்த்தா அவளோட ஃபோட்டோ வச்சு அதுக்கு பூவெல்லாம் வச்சுட்டு இருக்காங்களா. என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, எதுக்காக இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறான். அதுக்கு வந்து அந்த பொண்ணோட அம்மாவும் ஏன்னா இப்போ அவளும் அவளோட குழந்தையும் சாமி கிட்ட போயிட்டாங்க, அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. இல்லை நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த விஷயத்தில் நான் ஏமாத்துவேனாப்பா ஒன்று அப்படின்னு சொல்லி அவங்களும் அழுதுகிட்டே கேட்க, இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க, எனக்கு நல்லாவே தெரியும் அவள் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கா, நான் வருது தெரிஞ்சு எப்படியோ வந்து என்னை சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் குழந்தையோட இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு அப்பேர் சொல்லி கட்டிட்டு வீட்டை சுற்றி வந்துட்டுருக்கான். அவன் எங்கேயுமே காணுமா. இவனுக்கு அப்போ தான் லைட்டாக பயம் வர ஆரம்பிக்குது. அப்படி திரும்பி பார்க்குறான். அந்த பொண்ணோட அம்மா அங்கே பயங்கரமாயிட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அவனுக்கு இது உண்மைன்னு புரியுது. அதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட கேட்குறான், இது எப்படி நடந்துச்சு, இதுக்கு சாத்தியமே கிடையாது அப்படின்ன உடனே அவள் படியிலேருந்து விழுந்துட்டா. குழந்தைக்கு வந்து டிசபிலிட்டி இருக்குன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. அதை தாங்கிக்க முடியாமல் சூசைட் பண்ணி இறந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ சொல்லி அவங்க அழுதுட்டு இருக்கும் போது ஹீரோவும் இது நம்புற மாதிரியே இல்லை. நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ போன மாதம் வரைக்கும் கூட எனக்கு அவகிட்ட இந்த லெட்டர் வந்துச்சு பாருங்கள், நம்பலைன்னா அவளோட லெட்டர்ஸ் எல்லாமே நான் சேர்த்து வச்சுருக்கேன். மாதம் எனக்கு லெட்டர் எழுதிட்டு தான் இருக்கா. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவள் இறந்துட்டு தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவங்களும் இந்த லெட்டர் எல்லாமே அவள் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எழுதி வச்சதுப்பா, இதை என்கிட்ட தான் போஸ்ட் பண்ண சொல்லி எனக்கு எழுதின லெட்டரில் கேட்டுக்கிட்டா. நான் தான் மாதம் உனக்கு கிடைக்கிற மாதிரி இந்த லெட்டரை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அவங்க பயங்கர எமோஷனல் ஆகிட்டு சொல்லிட்டு இருக்க ஹீரோ அப்படியே உடஞ்சி போயிடுறான். இது வரைக்கும் 2 வருஷமாக அவன் நம்பிட்டு இருந்தது எல்லாமே போய் யாருக்காக நம்ம வந்து கஷ்டப்பட்டு இப்போ வெளியில் வந்தோம், இனிமேல் நம்மளுக்கு வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அப்படியே வந்து நொடிஞ்சு போயிடுறான். அப்போ அவங்க அம்மாவும் அங்கே ஹீரோக்கு வந்து கடைசியாக அவள் எழுதியிருக்க லெட்டர்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு அவன் அழுதுகிட்டே வந்து வாசித்து பார்க்குறானா. அதில் பார்த்தா சாரி நான் வந்துட்டு உன் கூட இருக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணேன், பட் என்னால் முடியலை, எல்லாத்தையும் இழந்துட்டு என்னால் வழியோட இருக்க முடியல, குழந்தை ஒன்று தான் எனக்கு லாஸ்ட் ஹோப், குழந்தையும் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா என்னால் சத்தியமாக உயிரோடு இருக்க முடியாது, குழந்தை இல்லைங்கிறத கேட்குறது கூட நான் ரெடியாக இல்லை, அதுக்கு தான் என்னோடய லைஃப்பை முடிச்சுக்கிட்டேன், நீ எப்படியாவது நல்லா இருக்கணும், நீ வெளியில் வந்ததுக்கப்புறமா நீ வந்து என்ன நினச்சி எல்லாத்துக்கும் வருத்தப்படுவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் ஜெயிலில் இருக்கிற அந்த காலமாவது நீ நிம்மதியாக இருக்கணும், ஒரு ஹோப் இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி உனக்கு முன்கூட்டியே லெட்டர் எழுதி அம்மா கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன். நீ அந்த நம்பிக்கையிலையாவது திரும்ப சீக்கிரம் வெளியில் வரணும்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஃப்யூச்சரை பற்றி பிளான் பண்ணுவ இல்லையா, நான் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அந்த ஃப்யூச்சரை நோக்கி நீ போ, உனக்கான ட்ரீமை அச்சீவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எழுதி வச்சுட்டு இவன் அழுதுகிட்டே ரோட்டில் அந்த லெட்டரை படிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கானா. கண்ணு மணி தெரியாமல் இவன் வந்துட்டு இருக்கும்போது நடு ரோட்டில் வந்துடுறான். அப்போ ஒரு கார் வந்து வேகமாயிட்டு இவன் மேலே இடிச்சிடுது. அந்த கார் பார்த்தா நம்ம ஹீரோயினோட கார் தான். ஹீரோயின் ஒரு மீட்டிங்க்குன்னு அவசரமாக கிளம்பி போயிட்டுருக்கா. ஸோ யார் மேலேயும் இடிச்சிட்டோன்னு பார்த்தோன்னே ஹீரோயினும் வண்டியை நிறுத்த சொல்கிறா. டிரைவரும் நிறுத்திட்டு ஓடி வந்து பார்க்குறாரு. ஹீரோ வந்து லைட்டாக அடிபட்டு முணங்கிட்டு இருக்கான் வழியில். அப்போ அந்த டிரைவரும் கைத்தாங்களாக தூக்கிட்டு வர ஹீரோயினும் வண்டியில் உட்கார வைங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறா. வண்டியில் உட்கார வச்சதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வந்து கவனிக்கிறாளா, அங்கே இருக்கிறது ஹீரோன்றது தெரிஞ்சுக்கிறா. பார்த்த உடனே அவளுக்கு அப்படி கொலை காண்டேறுது. என்னடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை உடனே கூப்பிட்டு அவனை முதல்ல கீழே இறக்கி போடு அப்படின்னு சொல்லி கத்துறா. உடனே டிரைவரும் வந்து அவனை கீழே இறக்கி விட அவன் இவன் சட்டையை பிடிச்சிக்கிட்டு கத்துறா. எங்கடா நீ இருக்க, நீ எப்படா வெளில வந்த, உன்னை யாரா வெளியில் விட்டா, 3 வருஷம் தானடா ஆகுது அப்படின்னு சொல்லி கத்துன்னு கத்த ஹீரோவும் அப்போ தான் வந்து அங்கே இருக்கிறது ஹீரோயின் தான் அப்படிங்கிறதே வந்து உணர்றான். ஸோ அவனுக்கு பதிலே வரல, என்ன சொல்கிறதுனே புரியல. ஒரு மாதிரி அவளை பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்கான். ஹீரோயினும் உன்னை எப்படா சீக்கிரமாக வெளில விட்டாங்க, உன்னோட தண்டனையே வந்துட்டு நான் கம்மி நினச்சிட்ருக்கேன், உன்னை பாதியில் வேறு வெளியில் விட்டுட்டாங்களா அப்படின்னு அவன் சட்டையை பிடிச்சி விழுக்கி கோவத்தில் கத்துன்னு கத்திட்டு இருக்க ஹீரோ பதிலே சொல்லாமல் இருக்கான். அப்போ வந்து ஹீரோயினோட டிரைவர் பக்கம் திரும்பிட்டு நம்ம ஆட்களை இன்னும் வர சொல்லு அப்படின்னு சொல்கிறா. உடனே வந்துட்டு அந்த ஆள் கால் பண்ணிவிட்டு ஹீரோயினோட மற்ற பாடி கார்ட்ஸையும் அங்கே வர வைக்கிறாரு. 2-3 பாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா ஹீரோவை கட்டாயப்படுத்தி இவன் காரில் ஏற்றிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பேட்டோட சமாதிக்கு தான் கொண்டு போய் விடுறா. அங்கே வந்ததுக்கப்புறமா இவனும் பேட்டுக்கு முன்னாடி மண்டிட்டு மன்னிப்பு கேட்டுட்ருக்கான். நான் இதெல்லாம் வேணும்னு பண்ணலைன்னு உனக்கே தெரியும், ஸோ நீ வந்து கண்டிப்பாக என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு இன்னும் கடுப்பு தான் ஏறுது. இவனை
இவனோட மன்னிப்பெல்லாம் வந்துட்டு பேட்டை திரும்ப கொண்டு வந்துருமா அப்படிங்கிற மாதிரி தான் அவள் யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்புறான். ஸோ அப்போ ஹீரோயின் அவனை தடுத்து நிறுத்துறா. அந்த ஆட்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறா, அவன் இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோ கோமாயிட்டு கத்துறான், இங்கே பாரு, நான் தப்பு பண்ணிட்டேன் தான், அதுக்காக வந்து தண்டனையும் அனுபவிச்சிட்டேன். சட்டப்படி எனக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ அது இப்போ கிடைச்சிச்சு, அதை அனுபவிச்சிட்டேன். நானே வந்துட்டு நல்லவன்னு சொல்லி அவங்க வெளியில் விட்டுட்டாங்க. ஸோ நீ தேவையில்லாமல் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, இதோட உனக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்போ என் பேட் வந்துட்டானா, உனக்கு வந்து தண்டனை கம்மியாயிடுச்சுன்னா நான் அப்படியே விட்டுணுமா? அவன் அவஸ்தப்பட்டதுக்கும் நான் அவஸ்தப்பட்டதுக்கும் நீ அனுபவிக்க வேண்டாம். 3 வருஷத்தில் நீ ஈஸியாக வெளியில் வந்து உனக்கு ஏற்ற மாதிரி உன் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு வாழ்ந்துடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோவும் அதை சட்டை செய்யாமல் இதுக்கும் மேலே என்ன தொல்லை பண்ணாதுன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறானா. உடனே ஹீரோயின் வந்து சிக்னல் கொடுக்க அவளுடைய ஆட்கள் ஹீரோவை அடிச்சு போட்டுறாங்க. உடனே அவன் மயங்கி விழுந்து பெரிய ப்ராஜெக்ட்டுக்கான பிட்டிங் வந்து அன்னைக்கு கரெக்டாக அசைன் ஆகியிருக்கு. அதுக்கு தான் ஹீரோயின் வந்து 2 மணி நேரம் முன்னாடியே கிளம்பியிருப்பா. இப்போ அவள் வென்யூவில் இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினோட அப்பா கன்னை கூப்பிட்டு பயங்கரமாக கத்துறாரு. அப்போ கன்னும் அவன் முன்னாடி கிளம்பி போயிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாரு. ஸோ ஹீரோயின் வந்துட்டு அதை பிக் பண்ணையில் என்னால் இன்னைக்கு அந்த ப்ராஜெக்ட் பிட்டிங்க்கு போக முடியாது, நீ போயிடுன்னு சொல்கிறா. இதை கேட்டுட்டு அவங்க அப்பா கோவப்பட்டு கத்துறாரு, உனக்கு ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்காக செய்யறதுக்கு கூட உனக்கு துப்பு இல்லையா, கடைசி நிமிஷத்தில் இப்படி வர முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி என்ன தாங்க கழிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் என்னால் இன்னைக்கு வர முடியாது, அது மட்டும் இல்லாமல் கன்னு தான் எனக்கு வேலை சொல்லிக் கொடுத்த குரு. ஸோ கன்னு வந்து போனால் கண்டிப்பாக அந்த பிட்டிங் வந்து அவரோட கைக்கு கிடைச்சிரும், எப்படியும் நம்மளுக்கு சக்ஸஸ் தான் கிடைக்கும், நான் வரணும்னு அவசியம் இல்லை, கன் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிப்பாரு, இந்த விஷயத்தில் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறா. அவங்க அப்பா அங்கேருந்து கோவத்தில் கத்திக்கிட்டே இருக்காரு. ஹீரோயினும் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி எனக்கு நாளைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுடுறா. இப்போ என்னன்னா அவள் ஹீரோ வந்து வேற எங்கேயோ கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கா, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. வராமல் இருக்கிறதுனால கன்னும் ஹீரோயினோட தங்கச்சியும் வந்துட்டு அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து ப்ராஜெக்டில் இவங்க தான் இருக்கிறதுலே லோவஸ்ட் பிட்டிங் கொடுத்துருக்காங்க, இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா இவங்க ஜெயிக்கலை, இவங்களை விட ஹையராக பிட் பண்ணியிருக்கக்கூடிய வேற ஒருத்தி, இவ பேர் மீனா, இவ இப்போ தான் அப்ராட்லேருந்து வந்திருக்கா. ஸோ இவ ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி தான் வந்துட்டு அந்த ப்ராஜெக்டில் இப்போ வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிட்டிங்கில் அவங்க ஜெயிச்சதுனால இங்கே கன்னுக்கும் ஹீரோயினோட தங்கச்சிக்கும் வந்துட்டு கொஞ்சம் பயமாயிடுது, அவங்க அப்பா என்ன கத்த போறாருன்னு சொல்லிட்டு. ஹீரோ பார்த்தோன்னா காரில் வந்து கண் விழிக்கிறானா. அப்போ வந்து அந்த ஆட்கள் வந்து அவனை இழுத்து பிடிச்சி கொண்டு வராங்க, ஹீரோயினுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. அவனும் நீ தப்பு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரைட்ஸே கிடையாது, நீ சட்டத்தை மீறி வந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறான். சட்டம் வந்து உனக்கு தண்டனை கொடுக்கல, அப்போ அந்த தண்டனையை நான் தான் கொடுத்தாகணும், ஏன் பாட்டுக்காக நான் அதை பண்ணுறேன், நீ என்ன வேணுமோ பண்ணிக்கோ, எவன்ட்ட வேணாலும் போய்க்கோடா, சத்தியமாக வந்து என் கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கடைசியில் பார்த்தா அவனை வந்து ஒரு போட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, போட்டில் ஏற்றி வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு. அவனை ஏற சொல்லும் போது அவன் முடியாதுன்னு சொல்லி ரொம்ப பண்ணுறான்னா. அப்போ வந்து அந்த ஆட்களையும் வந்துட்டு அவன் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இதனால் அங்கே வந்து ஹீரோனோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்களும் ஹீரோவை கண்ணா பிறான்னு போட்டு அடிச்சிடுறாங்க. அவன் திரும்ப மயங்கி விழுந்துடவும் அவனை வந்து போட்டில் கட்டாயப்படுத்தி ஏற்றிக்கிட்டு ஹீரோயினோட அப்பாவோட ப்ரைவேட் ஐலாண்டுக்கு தான் இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இல்லை ஹீரோவை அங்கே கொண்டு வந்து பொத்துன்னு போடுறாங்களா. அப்போ ஹீரோயினும் சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறா. உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆளும் இப்போ இவனை விட்டுட்டு போனால் ஃபிஷர்மேன் யாராவது வந்தாங்கன்னா ஹெல்ப் கேட்டு அவன் சிட்டிக்கு வந்துட மாட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது வந்து மான்சூன் டைம், இந்த சமயத்தில் வந்து மழை அதிகமாக இருக்கும், ஸோ ஃபிஷர்மேன் யாரும் வரமாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அப்பாவோட ஐலாண்டுன்னு தெரிஞ்சவன் எவனும் வந்துட்டு இதுக்குள்ளே கால் எடுத்து வைக்க மாட்டான், ஸோ நாம் இங்கே போகலாம், இவன் தனியாக பித்து பிடிச்சி அலையட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா இவங்களோட சேர்ந்து. அப்பா இங்கே வந்து கன்னும் அவரோட 2வது பொண்ணும் ஆஃபீஸ்குள்ளே என்ட்ரி ஆகும் போதே வந்துட்டு அவங்களுக்கு அந்த பிட்டிங்கில் ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிட்டு அங்கே வெல்கமிங் ட்ரிங்க் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு, கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தான் கன்னும் ரிவீல் பண்ணுறாரு, இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கல, மீனான்னு ஒருத்தி நடுவில் வந்துட்டா, அவளுக்கு தான் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல, யார் அந்த மீனா, நான் கேள்விப்பட்டது இல்லையேன்னு சொல்லிட்டு இவர் கத்துறாரு. உடனே அவள் இப்போ தான் அப்ராட்லேருந்து வந்திருக்காரு தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் தான் எனக்கு அவளை பற்றி தெரியும், வேற எதுவும் தெரியாது, நான் விசாரிச்சு சொல்கிறேன்னு சொல்லி கன் சொல்கிறாரு. உடனே அந்த மீனை வேணா பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. இங்கே தீவில் தனியாக வந்து கண் விழிக்கிறானா. ஸோ அவனுக்கு எதுவுமே புரியல, ஆனால் ஹீரோயின் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கான்னு மட்டும் தெரியுது. அவனுக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எதுக்கு ஒரே இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஐலாண்டை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கான். இன்னும் அவளோட ஆட்களோட அங்கே போட்டில் எடுத்து திரும்ப சிட்டிக்குள்ளே போயிட்டு இருக்காளா. அப்போ அந்த போட் வந்து ரிப்பேர் ஆகி நடுவில் நின்றது, என்னன்னு சொல்லிட்டு பிரச்சனைன்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வேற போட் வந்தால் தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியலன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது தான் பக்கத்தில் இன்னொரு போட் வருது. அதில் இருக்கவனுங்க எல்லாம் காணா அப்படின்னான்னு சொல்லிட்டு ஹீரோயினை அட்டாக் பண்ணுறதுக்காக ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினோட ஆட்கள் எல்லாருமே அங்கே ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக வந்து இவங்களோட திரும்ப ஒரு ஷூட்டிங் நடத்திட்டு இருக்க. அதில் 2 பேருக்கு உயிர் கூட போயிடுது. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுறா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் ஹீரோயினை எப்படியாவது தப்பிக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் வேற வழி தெரியாமல் தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறா. ஹீரோ இங்கே ஐலாண்டை வந்து சுற்றி கால் பண்ண போக்கில் வந்துட்டு இருக்கானா. அப்போ ஹீரோயினோட அப்பா வீட்டை பார்த்துடுறான். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே அவனும் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறான். அங்கே வந்ததுக்கப்புறம் அவனுக்கு கன்ஃபார்ம் ஆகுது அது ஹீரோயினோட வீடு தான் சொல்லிட்டு. ஏன்னா வீடு முழுக்க ஹீரோயினோட ஃபேமிலி ஃபோட்டோஸும் அவள் பேட்டு கூட அதிகமாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸும் தான் அங்கே இருக்குது. ஸோ
அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஜென்யூனாகவே கொஞ்சம் கில்ட்டி ஆகுது. ஸோ அவளுடைய மேரேஜ் லைஃப்பை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம், அவங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி லைட் ஆகிட்டு யோசிக்கிறான். ஆனால் இப்போ அவனும் இன்னும் நிறைய இழந்திருக்கான் இல்லையா, அதனால் வந்து அவனுக்கு அதை எப்படி கொண்டு போகிறதுனே தெரியல. ஸோ இங்கே பார்த்தோன்னா அந்த மீனாவை பார்க்குறதுக்காகன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா அவருக்கு லொக்கேஷனை தேடி வராரு. அப்பா தான் தெரிஞ்சுக்கிறாரு அவங்க அப்பாவோட கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒருத்தரே அவங்களோட ப்ராஜெக்ட் பிட்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த மீனா கிட்ட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமாக தான் இப்போ மீனா வந்து பிட்டிங்கில் ஜெயிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்ப்ளாயி அங்கேருந்து எழுந்து போனதுக்கப்புறமா இப்போ ஹீரோயினோட அப்பா மீனா வந்து பார்க்குறாரு. மீனாக்கு ஆல்ரெடி இவரை யாருன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ வந்த உடனே வந்துட்டு அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பேச்சு கொடுத்துட்ருக்கா. இவர் வந்து அவளை பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகிடுறாரு. ஸோ அவகிட்ட வந்து நம்ம டின்னருக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவளை சரின்னு உடனே ஒத்துக்கிறா. சரின்ட்டு 2 பேருமா டின்னருக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே வந்ததுக்கப்புறமா இவகிட்ட பேச பேச வந்து பயங்கரமாயிட்டு அவகிட்ட அட்ராக்ட் ஆகிட்டே போயிட்டுருக்காரு. அவளோட ஃப்ளர்ட் எல்லாம் பண்ணுறாரு. இதெல்லாமே அவளுக்கு புரியுது. ஆனாலும் வந்து அவளுக்கு ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டு அவரை வந்து ஸ்டாப் பண்ணாமல் தான் இருந்துகிட்ருக்கா. அப்புறமா அவரும் வந்துட்டு அவளோட ஹஸ்பண்டை பற்றி விசாரிக்கிறாரு. அப்போ வந்து அவளுமே என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, இப்போ எனக்கு இருக்கிறது என்னோட பையன் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்க இவருக்கு அது கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி யோசிக்கிறாரு. இடத்துல ஹீரோவும் ஒரு டார்ச் எடுத்துக்கிட்டு ஐலாண்டை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கானா. அப்போ வந்து தனியாக இருக்கிற இடத்துக்கிட்ட வரான். அங்கே தான் வந்து ஒரு பாம்பை வர பார்த்துட்றான். சைலண்ட் ஆகிட்டு இவன் நகர்ந்து வந்துடுறான். ஸோ அதுக்கப்புறமா கால் தடுக்கி கீழே விழுகிறானா. அதுக்கப்புறம் தான் என்னடா இது கால் தடுக்கி கீழே விழுந்தோமே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா அங்கே ஹீரோயின் தான் விழுந்து கிடக்கிறா. ஸோ தண்ணியிலேருந்து குதிச்சா இல்லையா அங்கே வந்து ஷூட்டிங்லேருந்து தப்பிக்கிறதுக்காக. அப்போ தான் கரை வந்து சேர்ந்துருக்காப்பில் அவளுக்கு ஸ்விம் பண்ண தெரியாததுனால அப்படியே பீச்சு மூச்சு இல்லாமல் கிடந்துட்டுருக்கா. இப்போ ஹீரோவும் அவளை காப்பாற்றி அவளோட வீட்டுக்கே உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ அவளுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஈர ட்ரெஸ்ஸோடு இருக்காளே அவளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுமேனு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அவளோட ட்ரெஸ்ஸில் கை வைக்கிறான். அடுத்த செகண்ட் பார்த்தா காலையில் விடியுது. அப்போ ஹீரோயினும் வந்துட்டு கண் விழிக்கிறா. அவளுக்கு அப்போ தான் என்னடா இது வீட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவளும் முதல் நாள் நடந்தது எல்லாத்தையும் வந்து டக்குன்னு அவளுக்கு மைண்டுக்கு வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி யாரும் நம்மளை ஷூட் பண்ணாங்களே, நம்ம அப்பாவோடைய ஆட்கள் கூட இறந்து போயிட்டாங்களே, நாம் எப்படி இந்த வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. பயத்தோடையும் பதட்டத்தோடையும் அவள் வீட்டை சுற்றி வந்துட்டு இருக்காளா. அப்போ தான் அங்கே ஹீரோ இருக்கிறத பார்க்குறா. பார்த்த உடனே இவளுக்கு செம கோவமாயிடுது. இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீ தான் என்னை கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோவும் நான் எப்படி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், நீ தானே போட்டில் கிளம்பி போனேன் அப்படின்ன உடனே அவளும் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறா. இந்த மாதிரி போட்டில் கிளம்பி போனது உண்மைதான், வழியில் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வேறு ஒரு போட்டில் வந்தவனுங்க எங்கள் அப்பாவோட ஆட்களெல்லாம் கொண்டுட்டானுங்க. ஸோ நான் தண்ணிக்குள்ளே தப்பிச்சேன். ஆனால் வந்து நான் எப்படி இங்கே வந்தேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவ. அதுக்கப்புறம் தான் அவளுடைய ட்ரெஸ் வந்து அங்கே காஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே வந்து ஹீரோ கிட்ட சரியான பர்வட்டாடா நீ, நான் வந்து மயக்கத்தில் இருக்கும் போது என்ன அண்ட்ரெஸ் பண்ணியிருக்கியா, என்னெல்லாம் பண்ணி தொலைச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. அவனும் நான் ஒன்றுமே பண்ணலை, உனக்கு நல்லது பண்ணணும்னு நினச்ச பாரு, என்னையே தான் சொல்லணும், உன் ட்ரெஸ்ஸு ஈரமாக இருக்குது, சரி துவைச்சி கொடுக்கலான்னு சொல்லி தான் அதை வாஷ் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் உன்னை நம்புவேன்னு பார்க்குறியா, சரியான கிரிமினல்டா நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அட்டின்னு அடிச்சிட்டு இருக்காமா. கன் இருக்காருல்ல அவருக்கு ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கோ என்னவோ. இப்போ அவர் வந்து ஹீரோயினை தான் தேடிட்டு இருக்காரு. அவளுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. அவளோட ஃபோன் தான் அங்கே இல்லை இல்லையா. ஸோ வந்து அவளுக்கு ரீச் பண்ண முடியல. இவர் பயந்துக்கிட்டு ஹீரோயினோட தங்கச்சிக்கிட்ட வந்து ஹீரோயின் எங்கே, நான் அவளை வேலை கூட்டிகிட்டு போக தான் வந்தேன்னு சொல்லும் போது ஐயோ நான் அவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்ல, நேற்றே வந்து அவள் எனக்கு வீடியோ கால் பண்ணா, அவள் இந்த மாதிரி ஐலாண்டுக்கு போயிருக்காளாமா, இன்றைக்கி ஒர்க்குக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். நான் கூட எதுக்குன்னு சொல்லி கேட்டேன், எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு அவளை தனியாக விடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ அவளும் நான் எதுவும் தப்பான முடிவெல்லாம் எடுத்துக்க மாட்டேன், இங்கே ஐலாண்டில் இருக்கக்கூடிய வீட்டில் பேட்டோட திங்ஸ் கொஞ்சம் இருக்குது, அது எல்லாத்தையும் ரிட்ரீவ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா. கூடவே பாடி கார்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னும் அவங்களையும் எனக்கு வீடியோவில் அவள் காட்டினா ப்ரூஃபுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தனியாலாம் இல்லை, எதுவும் பயப்படாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கான். அதனால் நீயும் எதுவும் கவலைப்படாத, 2 நாள் அவளே வந்துடுவா அப்படின்னு சொல்லி இப்போ கன் கிட்ட சொல்கிறா. பக்கம் அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்களா. அப்போ பார்த்தா ஹீரோ குளிச்சுட்டு வந்திருக்கான். ஸோ இவ போயிட்டு அவன்கிட்ட கத்துறான், இந்த டவல் எங்கேருந்து எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரூம் பாத்ரூமில் இருந்துச்சு அப்படின்னு உடனே இது பேட்டோட டவல், நீ எதுக்கடா யூஸ் பண்ண, அவன் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட, அவனை இல்லாமல் பண்ணிட்ட, இப்போ அவன் திங்ஸையும் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டியா, என்கிட்ட அவன் திங்ஸ் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அதை முதல்ல கலட்டி என்கிட்ட கொடு, பேட்டோட டவலை நீ யூஸ் பண்ணக்கூடாது, பேட்டை தொடாத, பேட்டோட திங்ஸை தொடாத அப்படின்னு சொல்லி கத்துன்னு கத்தி அந்த டவலை பிடிச்சி எடுத்துட்ருக்கா. இவனும் என்ன லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க, டவல் தானே நான் ட்ரெஸ் பண்ணிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது உனக்கு என்னடா தெரியும், அது பேட்டோடதுடா, பேட்டோ யூஸ் பண்ணது அப்படியே வச்சுருந்தேன், எதுக்குடா நீ தொட்ட அப்படின்னு கத்திட்டு பயங்கரமாயிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. பேட்டும் என்கிட்ட இல்லை, பேட்டோட திங்ஸும் என்கிட்ட இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் எமோஷனல் ஆகிறத பார்த்து ஹீரோக்கு மனசு கஷ்டமாக இருக்கு. ஆனாலும் அவளுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல, அப்படியே நின்றுட்டுருக்கானா. அப்போ தான் அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்க 2 பேர் வராங்க. அவங்க ஹீரோயின் அழுகிறத பார்த்து பயங்கர ஷாக் ஆகிட்டு நிற்க, ஹீரோயினும் அவங்கள பார்த்த உடனே அந்த ஆண்டியை ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுகிறா. அப்போ அவங்களுமே வந்து என்ன நடந்திருக்குன்னு புரியாமல் அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானாமா, சொல்லுமா, அவனை நாங்கள் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறோன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஹீரோயினும் அதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேட்டோட திங்ஸ்க்காக தான் இந்த மாதிரி நடந்ததாக சொல்கிறா. ஸோ இப்போ என்ன இருக்கும்
இருக்குன்னா ஹீரோயின் தான் அந்த போட்லேருந்து கிளம்பும் போது இவன் மேலே ஒரு கண் வச்சுக்கணும்னு இவங்க 2 பேரையும் வர சொல்லியிருப்பா. இவங்க 2 பேரும் ரொம்ப நம்பிக்கையானவங்க, ஹீரோயினுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆனவங்க. ஸோ இப்போ வந்து அவனை பார்த்துக்கணும் தான் இவங்க நைட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அவன் அப்போ தான் ஹீரோயினை கூப்பிட்டு வந்திருப்பானா. ஸோ இப்போ இந்த ஆன்ட்டி தான் அவளுக்கு ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நைட்டு முழுக்க அவள் கூடவே துணைக்கு இருந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு புரியுது, ஹீரோ வந்துட்டு அவ்வளோ போவட்டு இல்லை, அவ்வளோ மோசமானவ இல்லைன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவனை வந்து இவங்க பாராட்டிட்டு இருக்கிறதெல்லாம் அவளுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அப்படின்னு போட்டோடைய சவுண்டு கேட்குது. உடனே வந்துட்டு இவ கத்தி எழுந்திருக்கிறா. என்ன போட்டு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்குறா. இவங்களும் அவள் பின்னாடியே வராங்க. பார்த்தா ஹீரோ தான் திருட்டுத்தனமாக போட்டை எடுத்து அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து நிறுத்த சொல்லி கத்திட்டு தண்ணிக்குள்ளே போயிட்டு இருக்காளா. அவளை பிடிச்சு சேஃப் கிடையாதுன்னு சொல்லி அவளுக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னு இவங்க 2 பேரும் நிறுத்தி விட்டுடுறாங்க. ஹீரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறான். ஹீரோவும் அங்கே நடுக்கடலில் திரும்ப அந்த கெட்டவனுங்க கிட்ட போய் மாட்டிக்கிறான். ஸோ அவனுங்க ஹீரோயினோட ஃபோட்டோவை காட்டி இவளை எங்கேயாவது பார்த்தியா, நீ அந்த தீவிலேருந்து தானே வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் இவளை நான் பார்த்ததே கிடையாது, ஆக்சுவலாக நான் வந்து ஒரு மீன் பிடிக்கிறவன், என் கூட வந்தவர் மீனை விற்கலான்னு சொல்லிட்டு சிட்டிக்கு போயிருக்காரு, அவர் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளு காணும், அதுக்கு தான் அவரை தேடிட்டு வந்துட்டு இருக்கேன்னு ஏதேதோ போய் சொல்லி இவன் அவங்கள தசை திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இவனும் திரும்பவே ஹீரோயின் கிட்டே வந்துடுறான். அப்போ ஹீரோயின் கிட்ட வந்து சொல்கிறான், இங்கே பாரு நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன்னு. உடனே அவன் மிரட்டா, என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பார்க்குறியா, இனிமேல் நானே உன்னை கொன்று வேண்டாம் அப்படின்னு சொல்லி கத்தியோடலாம் நின்றுட்டு இருக்க. அவளும் நான் சொல்கிறத முதல்ல கேளு, இங்கே ஒன்றை கொல்லணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, முன்னாடி உன்னோட போட்டை அட்டாக் பண்ணதும் இவங்களா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், வார்னிங் கொடுக்கலாம் தான் வந்தேன், அவனுங்க கிட்ட நீ இல்லைன்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் அவனுங்க நம்புற மாதிரி தெரியலை, நாம இப்போ எங்கேயாவது ஓடி போய் ஆகணும், நீ இன்றைக்கே எங்கேயாவது போய் ஆகணும், இல்லைனா உன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறான். ஹீரோயினும் நான் எங்கே போகிறது, ஆக்சுவலாக இந்த ஐலாண்ட்லேருந்து வெளியில் போகணுன்னா போட் வேணும், அது மட்டும் இல்லாமல் இப்போ மொபைலும் கிடையாது, எப்படி வந்து அங்கே கரையில் இருக்கவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியும், இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே பயங்கரமான மழையும் புயலும் வேற வருதுன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக இங்கே வந்து கன் ஷாட்டும் கேட்குது. உடனே இவங்க எல்லாரும் பயந்துட்டு ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இப்போ சொன்னது எல்லாத்தையும் அந்த வேலைக்கார ஆண்டியும் அப்புறம் அந்த அங்கிளும் கேட்டிருப்பாங்களா, அவங்களுமே ஹீரோயினை இப்போ சேவ் பண்ணுறது தான் முக்கியம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தனியாக அனுப்பி விட்டுடுறாங்க. ஹீரோவும் கட்டாயப்படுத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறான். 2 பேரும் எங்கே போகிறேன்னு தெரியாமல் அங்கே இங்கேன்னு ஓடிட்டு இருக்காங்களா. அப்போ இந்த வீட்டை கண்டுபிடிச்சு அந்த ரவுடிஸ் எல்லாம் வந்து வேலைக்காரங்க 2 பேரையும் கட்டி போட்டு வச்சுட்டு ஹீரோயின் எங்கே போனான்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பாக இங்கே போட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஸோ இந்த ஐலாண்டில் தான் இருப்பாங்க, 2 பேர் இங்கே இருங்க, மிச்சவங்களாம் என் கூட வாங்க, நாம போயிட்டு ஐலாண்டில் அவங்களை தேடலான்னு சொல்லிட்டு 2 திசையாக பிரிஞ்சு ஒரு சில பேர் வீட்லேயும் கொஞ்சம் பேர் வந்துட்டு இவங்களை துரத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்தில் வருது தெரிஞ்சு இவங்களும் இந்த இடத்துல ஓட்டமும் நடைமா ஓடிட்டு இருக்க. அப்போ வந்து ஹீரோயினுக்கு எங்கே பண்ணுறது எதுனே புரியல. ஹீரோ தான் ஒரு ஐடியா கொடுக்குறான், ஸ்லிப்பரை ரிமூவ் பண்ணிட்டு என் கூட வான்னு சொல்கிறான். மலை உச்சியில் இருக்காங்க. ஹீரோயினும் எதுக்குன்னு சொல்லி கேள்வி கேட்க டைம் இல்லை, முதல்ல சொன்னதை செய்யணும்னு சொல்ல அவளும் சரின்னு சொல்லிடுறான். இவனுங்களும் ஓடி வந்து பார்க்குறானுங்களா, கீழே தண்ணி ஓடிட்டு இருக்கு, ஸ்லிப்பர் மேலே இருக்கு. உடனே இவனுங்க சரி நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவனுங்க தண்ணிக்குள்ள குதிச்சிட்டானுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பாறைக்கு பின்னாடி தான் உட்காந்துருக்கானுங்க. ஸோ அதை பார்க்காம அவனுங்க அங்கேருந்து போயிடுறானுங்க. ஹீரோட பிளானும் நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகிடுது. பேட்டும் அடிக்கடி இங்கே வந்திருப்பாங்களா, ஸோ அவங்க வந்து ராக் கிளைம்பிங் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு மரத்துக்கடியில் தான் ஒழிச்சு வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு நாம இப்போ இது வழியாக இறங்கி போகலாம், ஏன்னா அவனுங்க மேலேருந்து இறங்குறதுக்கு டைம் ஆகும், நாம அவனுக்கு வரதுக்குள்ளே இறங்கி ஓரளவுக்கு தப்பிக்க செய்யலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ கொஞ்சம் பயப்படுறான். இவளும் பயங்கரமாக அவனை டீஸ் பண்ணுறா, உயிர் மேலே அவ்வளோ பயம் இருக்கு அவனுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இறங்க ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஹீரோயினுடைய ஹூக் வந்து கலண்டுருது. ஸோ அதனால் ஹீரோயினோட கயிறு அப்படியே கீழே போக ஹீரோ வந்து டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு அவளோட கையை பிடிச்சிடுறான். இப்போ அவளுக்கு பயம் வந்துடுது, அழுக ஆரம்பிச்சிடுறா. இங்கே கீழே விழுந்தா அப்படியே சாக வேண்டியதான், மண்டை தெரிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவன் எமோஷனல் ஆகிட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு பேனிக் அட்டாக் மட்டும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவகிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அவளை ஹக் பண்ணி மேலே புல் பண்ணி எப்படியோ 2 பேரும் சேர்ந்து அந்த மலையிலேருந்து கீழே இறங்கிடுறாங்க சேஃப். சொன்ன மாதிரியே அன்னைக்கு வந்து பயங்கரமாயிட்டு மழை புயல் காத்துன்னு வந்துடுது. ஸோ இவங்க வந்து போகிறதுக்கு இடம் இல்லாமல் நைட்டு வந்து மழையில் போகிறது சேஃப் கிடையாதுன்னு ஒரு பெரிய பாறைக்கு கீழே ஒதுங்கிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக பாம்பு வருதா. ஸோ இந்த ஹீரோயின் பார்த்து பயந்து நடுங்கிறா. ஹீரோவும் அவளை கொஞ்சம் காமாக இருக்க சொல்லிட்டு இருக்க, நாம் ஏதாவது பண்ணாதான் அது நம்மளை பண்ணும், பாம்பை பற்றி நீ கேள்விப்பட்டது இல்லையா, நாம் பாவம் பண்ணாதான் பாம்பு நம்மளை கடிக்கும், நம்ம பாவம் பண்ணாமல் இருந்திருந்தா அது நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் பயந்துட்டு அவனை ஹக் பண்ணிட்டு இருக்கா. அவனை ஹக் பண்ணுறதை அவள் ரியலைஸ் கூட பண்ணலை, பயத்தில் தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோக்குமே அது புரியுது. ஸோ அவளை வந்து பொறுமையாக பேச்சு கொடுத்து பாம்பு போகிற வரைக்கும் அவளை கைட் பண்ணிவிட்டு அவளை அணைப்புக்குள்ளேயே வச்சுக்கிறான். ஹீரோயினோட அப்பா பித்து பிடிச்ச போன மாதிரி அந்த மீனா பின்னாடியே சுற்றிட்டு இருக்காரு. ஸோ அவளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறது பார்த்தாது, இப்போ அவளோட பையனை வேற இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் பையனை ஸ்கூலில் பிக்கப் பண்ண போகையில் இவர் அதை தெரிஞ்சுக்கிட்டா அங்கே வந்து அந்த பையனுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவனை தம்பக்கம் எடுத்துக்கிறதுக்காகன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்ககிட்ட ரொம்ப வந்து லவ்லியாலாம் பேசிகிட்டு இருக்காரு. அவர் பொண்ணுக்கிட்ட கூட இவ்வளோ பேசியிருக்க மாட்டார் போல். தூங்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் அவளுக்கு பேட்டோடைய ஞாபகம்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இவளுக்கு இன்னும் வந்து அந்த ட்ராமாலேருந்து அவள் வெளியில் வரல, அதனால அந்த நைட் மேராக அது வந்து மாறிடுது. அவள் பேட் என்னை விட்டு போகாத, பேட்
எங்கே போனாலும் என்னையும் கூட்டிகிட்டு போய் என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தி அழுதுட்டுருக்கா பேட் பேரை சொல்லி. ஹீரோ வந்து அது வரைக்கும் நிலாவை பார்த்துக்கிட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பான். இவன் அழுகிற சவுண்டு கேட்டு அவளை எழுப்பலான்ட்டு வரானா. ஆனால் இவளும் அவனோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு பேட்டு நினச்சிட்டு, பேட் நீ என்னை பார்க்கறதுக்கு தானே வந்து, இனிமேல் என்னை விட்டு போயிடாத பேட், நீ வந்து திரும்ப போகணும்னா என்னையும் கூட்டிகிட்டு போயிடு, என்னை இந்த உலகத்தில் தவிக்க விட்டுறாத, நீ இல்லாமல் எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி பயங்கர எமோஷனல் ஆகிட்டு அழுதுட்டுருக்க. ஹீரோவும் அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவளை ஹக் பண்ணி அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அவளும் அப்படியே தூங்கி போயிட்டு ஹீரோ இந்த ஃபர்ஸ்ட் எழுந்திருக்கிறாளா. 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பொசிஷனை பார்க்குறா. ஹீரோ வந்து கொஞ்சம் நெளிய ஆரம்பித்தோடனே அவள் தூங்குற மாதிரி நடிக்கிறா. ஹீரோ அவளை இறக்கி விட்டுட்டு தூரம் வந்துடுறான். அதுக்கப்புறம் தான் அவளும் எந்திரிக்கிற மாதிரி எந்திரிக்கிறான். ஸோ அதுக்கப்புறமா அவங்க திரும்ப வந்து அந்த ஐலாண்ட்லேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது கரெக்டாக ஆட்கள் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ அவனுங்க கன் பாயிண்டில் இவங்க 2 பேரையும் வச்சு கொட்டிட்டு வரும்போது ஹீரோயினும் அந்த இடத்துல வேணும்னே அவனுங்களை தசை திருப்புற மாதிரி வந்துட்டு, யாரா அவங்க பாஸ், எதனால எங்கள் அப்பாவை டீல் பண்ண வேண்டியதானே, எதுக்கடா வந்து என்கிட்ட வந்து மோதிட்டு இருக்கீங்க அப்படின்னா சொல்லி பேச்சு கேட்டு வெறுப்பெடுத்துட்டு இருக்க. அதை சமயமாக யூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட டிஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி ஹீரோ வந்து அவங்களெல்லாம் அடித்து மிதித்து அவங்களோட பயங்கரமாயிட்டு சண்டை போட்டுட்டுலாம் இருந்துட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினும் இவனும் சேர்ந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆட்களோட ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அங்கே கரெக்டாக கன் வந்துடுறான். கன் வந்து ஹீரோயினோட பேரை சொல்லி கூப்பிட்டோன்னே ஹீரோயின் வந்து தன்னை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தன் வந்துட்டானே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓடி போயிட்டு கன்னை வந்து ஹக் பண்ணுறா. இதை ஹீரோவுமே பார்த்துட்டு இருக்கான். கன்னுக்கு வந்துட்டு அவள் இந்த அளவுக்கு வந்து தன்கிட்ட நெருங்கி வரது வந்து ரொம்ப பிடிச்சிருக்காதாட்டுருக்கு. அவன் அவளை ஒரு மாதிரி சந்தோஷமாயிட்டு ஹக் பண்ணுறதுக்காக வரான். அதுக்குள்ளே வந்து அங்கே அவனுக்கு ஹீரோயினோட தங்கச்சி ஞாபகம் வந்துட்டு, சரி நீயும் ஹீரோவும் முதல்ல போயிட்டு நாங்கள் வந்திருக்க போட்டில் ஏறுங்க, சேஃபாக இருங்க, நான் ஆல்ரெடி போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன், இப்போ நான் போயிட்டு உன் தங்கச்சியை கூட்டிகிட்டு வரணுன்னே தங்கச்சி ஆபத்துக்கு இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் டென்ஷன் ஆகிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோவும் அந்த ஆட்கள் எல்லார்கிட்ட இருக்க கன்னையும் வந்து பிடுங்கிட்டு இருக்கான். ஸோ அந்த சமயத்தில் தான் பார்த்தா மற்ற ரவுடிஸ் எல்லாரும் சேர்ந்து இப்போ ஹீரோயினோட தங்கச்சியும் அங்கே இருக்கக்கூடிய சர்வன்ஸ் 2 பேரையும் சேர்த்து கட்டி போட்டு கன் பாயிண்டில் கூட்டிகிட்டு வந்து இப்போ ஹீரோவோட கன்னையும் அப்புறம் கன் கையில் இருக்கிற துப்பாக்கியும் கீழே போட சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சண்டை நடக்குது. அதில் நம்ம ஹீரோவும் கண்ணும் தான் வந்து ஜெயிக்கிறாங்க. ஸோ எல்லாம் அடிப்பட்டாங்க, கீழே சுருண்டு விழுந்து பலந்துட்டுலாம் இருந்திருக்கும் போது ஹீரோயின் அவள் தங்கச்சி கட்டி பிடிச்சி அவளுக்கு ஒன்றும் ஆகலை, என்ன ஏதுன்னெலாம் சொல்லிட்டு நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்லாம் சொல்லி செல்லமாக கோச்சிட்டு இருக்கா. அப்போ வந்து எல்லாருமே இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்களா. ஹீரோவை மட்டும் ஹீரோயின் வரக்கூடாதுன்னு சொல்லிடுறா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சர்வெண்ட் அப்புறம் கன்னு ஹீரோயினோட தங்கச்சி எல்லாருமே சொல்கிறாங்க ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறதா சரின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நைட்டு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, சரி அவன் தப்பிக்கட்டும், ஆனால் வந்து இங்கே என்னோட போட்டில் வரக்கூடாதுன்னொன்னே ஹீரோவும் இது உன்னோட போட்டா, எங்கே பேர் எழுதியிருக்கா காட்டு பார்ப்போம், இதுவே ஏதோ ரெண்டல் போட்டு, இதில் நான் வரக்கூடாது நீ எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னொடனே 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அங்கே விழுந்து கிடக்கக்கூடிய ஒருத்தன் கன் எடுத்து சைலண்ட்டாக ஹீரோயினை ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு வரான். இதை ஹீரோ பார்த்துட்டு அவளை கட்டி பிடிச்சி அவன் வந்து அவள் பக்கம் திருப்பிடுறான். அதனால் ஹீரோவோட கையில் புல்லட் வூண்டு வந்துட்டு ஆகிடுது. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கன் இப்போ ஹீரோயின் கிட்ட சொல்லவும் ஹீரோயினும் அதை மறுக்க முடியாமல் சரி அவன் நம்ம கூடவே வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். கரைக்கு வந்த உடனே ஹீரோயின் தனியாக கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறா. ஹீரோயினோட தங்கச்சி சர்வன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கன் பார்த்தோன்னா அந்த ரவுடிஸ் எல்லாரையும் இப்போ எடுத்துகிட்டு வந்து போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறான். கூடவே அவங்களோட கன்ஸ் எல்லாமும் கொடுத்துட்டு இவங்க மேலே வந்து லீகலாக எல்லா ஸ்டெப்பும் வந்து எடுக்கிறதுக்காக நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் தான் மீனா வந்து இவனுக்கு கால் பண்ணுறா. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக ஒரு மீட்டிங் இருந்திருக்கும். அந்த மீட்டிங்கை வந்து ப்ரீ ஸ்கெடியூல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தப்பான ஒரு டைமிங்கை கன் கிட்ட சொல்லிடுறா. கன் வந்து அதை அப்படியே நம்பிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மீட்டிங் இருக்கான், நான் இங்கே போலீஸ் கிட்ட இருக்கேன், நான் வரதுக்கு லேட் ஆகிடும், அதனால் நீ உடனே கிளம்பி போகணும்னு சொன்ன உடனே அவளோட அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணிட்டு ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ண சொல்லிட்டு வேகமாயிட்டு வண்டி ஓட்டி போயிட்டுருக்கா. அந்த கார் வந்து பாதியில் ரிப்பேர் ஆகிடுது. இதனால் ஹீரோயின் வந்து அவள் தங்கச்சிக்கு கால் பண்ணிட்டு நீ எங்கே இருக்க வந்து நான் சொல்கிற இடத்துல வந்து என்னை பிக்கப் பண்ணி நான் ஆஃபீஸ்க்கு அவசரமாக போகணும் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு அவள் தங்கச்சியும் அங்கே வரா. ஆனால் வந்து ஹீரோயினுக்கு தெரியாது அவள் தங்கச்சி ஹீரோ கூட தான் அங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ காரில் ஏறிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஹீரோயினை ரியலைஸ் பண்ணுறா அங்கே டிரைவர் வண்டி ஓட்டல ஹீரோ தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அதனால அவள் கொதிச்சு கொந்தளிக்கும் போது அவள் தங்கச்சியும் இங்கே பாரு அவர் அப்படியெல்லாம் விட்டுட்டு வர முடியாது, ஹாஸ்பிட்டலில் இருந்து அவர் எப்படி வந்து வீட்டுக்கு போவார், நான் தான் அவரை ட்ராப் பண்ணுறேன்னு கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. இவங்க டிராஃபிக்கில் மாட்டிக்க நம்ம ஹீரோயினும் ரேப்பிடோ அது இதுன்னு புக் பண்ணி ஓடி பிடிச்சி எப்படியோ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அவசர அவசரமாக அந்த மீட்டிங் ஹாலுக்கு வந்துடுறா. அவள் உள்ளே கரெக்டாக போகையில் பார்த்தா அவங்க அப்பாவும் மீனாவும் சிரிச்சு பேசிக்கிட்டே வெளியில் வராங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. 2 பேரையும் வந்து குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. அவங்க அப்பாவும் மீனாவை ஹீரோயின் கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ஸோ இவங்க தான் வந்துட்டு இப்போ அந்த ப்ராஜெக்டில் வின் பண்ணவங்க, பிட்டிங்கில் வின் பண்ணவங்க, நாம் வந்து அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்க. மீனாவுமே நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டே வந்து தன்னை தானே அறிமுகப்படுத்திக்கிறா. ஹீரோயினுமே தன்னை வந்து செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ வந்து ஹீரோயினோட அப்பாவும் எங்கே போகிற அப்படின்ன உடனே மீட்டிங்க்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்பா அவரும் மீனா வந்துட்டு அங்கேருந்து கிளம்புற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மீனா அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா எந்த மீட்டிங்க்கு வந்துட்டு
இருக்க? முடிஞ்சு போன மீட்டிங்க்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேட்க, ஹீரோயினும் நான் கரெக்டான டைமுக்கு தானே வந்திருக்கேன் அப்படின்னோடனே மண்ணாங்கட்டி, உனக்கு வேலை செய்ய துப்பு இல்லைனா நீ எல்லாம் எதுக்காக வந்துட்டு வேலைக்குன்னு இங்கே வந்திருக்க, என்கிட்ட வாலண்டியராக வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்லி ஏதோ ஸ்மார்ட்டாஸ் மாதிரி பேசிட்டு இருப்ப, இப்போ என்ன இங்கே வந்து பண்ணிட்டு இருக்க, மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து என்ன பிரயோஜனம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துன்னு அவளை போட்டு கத்துறாரு. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, சொன்ன டயத்துக்கு தானே நம்ம வந்தோம் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கா. அப்போ வந்து அவங்க அப்பா இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினது இதுக்கு முன்னாடி வந்து இவ பார்த்துருக்கவே மாட்டாளா. ஸோ இப்போ வந்து அவள் ரொம்பவே பிரேக் ஆகி போயிடுறா. மீனா மட்டும் இப்போ ஹெல்ப் பண்ணலைன்னா நம்மள கம்பெனிக்கு இன்னும் பேர் கெட்டு தான் போயிருக்கோம். இப்போ அத்தனை பேருக்கு முன்னாடி மீனா வந்து நம்மளோட கம்பெனி ரெப்ரசன்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கா. அதனால தான் இப்போ நம்மளோட கம்பெனி பேரே தப்பிச்சுது. மீனா வந்து இங்கே இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா, நீ பண்ண வேண்டிய வேலையை இப்போ அவள் பண்ணிட்டு போயிருக்கான்னு கத்தி விட்டுடுறாரு. ஹீரோயின் உட்காந்து பயங்கரமாக தேம்பி அழுகிறா. ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விரிசல் இன்னும் கொஞ்சம் பெருசாகுதா. அவள் தங்கச்சிக்கிட்ட அவள் சொல்லி பழம் போது அவள் தங்கச்சியும் அப்பா கோவத்தில் பேசியிருப்பாரு, நீ எதுவும் நினச்சிக்காதுன்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அடுத்து கொஞ்ச நாளில் அவள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பற்றி அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா. இதை வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இவள் பேசிக்கிட்டா அவங்க அப்பா கிட்ட அவரோட ஒப்பீனியன் கேட்டுட்டு இருக்கும் போது அவங்க அப்பாவும் உனக்கு என்ன மனசில் வந்துட்டு உனக்கு மட்டும்தான் புத்தி வேலை செய்யும்னு நினப்பா, நீ இப்போ சொல்கிறது எல்லாமே பேசிக்கான ஐடியாஸ், இதெல்லாம் யோசிக்காமல நான் இவ்வளோ தூரம் கடந்து வந்திருப்பேன், போய் வேற ஏதாவது உருப்படியான வேலை இருந்தால் பாரு அப்படிங்கிற மாதிரி திட்டாரு. ஹீரோயின் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறா. அவரோட அசிஸ்டன்ட் உள்ள வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ளார்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன், இதை மீனாவோட ஆஃபீஸ்க்கு டெலிவரி பண்ணிட்டேன், உடனே தேவையில்லை நானே நேரில் போய் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா அதை கையில் வாங்கிட்டு அந்த ஃப்ளார்ஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரா. உடனே ஹீரோயின் போயிட்டு ஃப்ளார்ஸை நீங்களே போய் கொடுக்கறதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு உடனே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா, நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுவும் பர்சனலாக பண்ணணும்னு நினைக்கிறேன், உன் வேலை வரைக்கும் நீ பார்த்துக்கோ, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ இவரோட இன்டென்ஷன் லைட்டாக ஹீரோயினுக்கு புரிய வருது. அவள் ரொம்ப ஹர்ட் ஆகுறா. ஆனாலும் அவங்க அப்பா அதை எதுவும் புரிஞ்சுக்கல. அவளை அப்படியே விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு மீனாவை பார்க்கறதுக்குன்ட்டு. இப்போ வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். எல்லா கம்பெனிலையும் போனால் அவனுக்கு ஒரு ரெஸ்யூம் வந்துட்டு பார்த்து அவங்க எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. பட் அவன் மேலே இப்போ ஒரு கிரிமினல் ரெக்கார்டு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அவனை வேலையில் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி அத்தனை இடத்துலையுமே அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால இவன் மனசு உடஞ்சு போறாப்பா. இப்போ மீனாவை சந்திச்சு அவர்கிட்ட ஃப்ளார்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தேங்க் பண்ணிட்டு இருக்காரா. இதை நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே, யார்கிட்டயாவது கொடுத்து விட்டுருந்தாலே போதுமே. உடனே அது மட்டும் இல்லை, உன்னை டின்னருக்கு இன்வைட் பண்ணலான்ட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னோடனே நீங்கள் என்னோட ஃப்ளர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கேட்குறா. அப்பா அவருமே வந்துட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை, உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், என்னோட டின்னருக்கு வரியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் வந்து இல்லை, என் பையன் ஸ்கூல்லேருந்து வந்துடுவான், அவன் கூட தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், என்கிட்ட நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ இவரும் வந்துட்டு சரி எப்போ ஃப்ரீயாக இருக்கியோ அப்போ சொல்லு, நாம ரெண்டு பேரும் லஞ்சாக இருந்தாலும் சரி டின்னராக இருந்தாலும் சரி எதனாலும் ஒன்றா போகலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவனும் உடனே வழிஞ்சுக்கிட்டே வந்துட்டு சரி நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்பா அவங்களோட ஒய்ஃப் அதாவது ஹீரோயினோட அம்மா அப்புறம் வந்து பசங்கன்னு எல்லாரும் எடுத்துக்கிட்ட குரூப் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து பழைய மொமெண்ட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தான் மீனா கிட்ட இருந்து அவருக்கு மெசேஜ் வருது, நாளைக்கு நான் ஃப்ரீயாக இருப்பேன், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா டின்னர் போகலாமா அப்படின்னு அவள் கேட்டிருக்கா. சரி நான் கார் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் உடனே பதில் அனுப்புறாரு. இந்த பதிலை வாசிக்கிற மீனாவும் ஒரு மாதிரி நக்கலாயிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அப்பா அடுத்த நாள் காலையில் அப்படியே ஈனு பல்ல கட்டிகிட்டே உட்காந்துட்டு இருக்காரா. இதை பார்த்து பொண்ணுங்க ரெண்டு பேருக்கும் வந்து சந்தேகமாக இருக்குது, என்ன இது புதுசாக எனக்கும் இல்லாமல் இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரும் என்னோட பொண்ணுங்க இப்போ ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் வந்துட்டாங்க, ஒருத்தி வந்து ஆஃபீஸ் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிட்டா, இன்னொருத்தி சீக்கிரத்தில் கிராஜுவேட் ஆக போகிறா, காலேஜை முடிக்க போகிறா. ஸோ அவளும் வந்துட்டு கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறமா நான் ரிட்டையர் ஆகலான்ட்டு பார்த்துட்ருக்கேன், ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எனக்குன்னு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், ஸ்ட்ரெஸ் எதுவும் இல்லாமல் நான் வந்து பழைய மாதிரி உங்கள் எல்லாரோடையும் பாண்ட் ஆக முடியும்ல, நம்ம வந்து ஃபேமிலிக்குன்னு சொல்லி டைம் ஒதுக்கிறதே கிடையாது, ஸோ சீக்கிரமாக என்னோட ரிட்டைர்மெண்ட் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல உடனே அவரோட சின்ன பொண்ணு ஓடி போய் ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இப்போவாது எங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிங்களே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் இதெல்லாம் வேறு எதுவும் மனசில் வச்சுட்டு சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதெல்லாம் எதுவும் கிடையாது, சரி இன்னைக்கு நைட்டு நீங்கள் ரெண்டு பேரும் டின்னருக்கு சீக்கிரமாக வந்துடுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு மட்டும் சந்தேகமாகவே இருந்துட்டுருக்கு. ஒரு ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணிவிட்டு அவனுக்கு ஓகே அந்த மாதிரி அவனோட ரெஸ்யூம் வந்து பிடிச்சி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனை நேரில் வந்து வர சொல்கிறாங்க. அதை கேட்டு அவன் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு கிளம்பி போகிறானா. அவன் போனதுக்கப்புறம் பார்த்தா சாரி இந்த மாதிரி எங்களோட போர்ட் மெம்பரில் ஒருத்தவங்களுக்கு ஒரு கிரிமினலை வந்து எடுத்துக்கிறதுக்காக பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண பார்த்தோம் உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க அதுக்கு ரெடியாக இல்லை, அதனால் எங்களால் உங்களை ரெக்ரூட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ அதனால் தோண்டு போயிடுறான். அவங்கிறது கிளம்புறதுக்கு முன்னாடி தான் இப்போ அவங்ககிட்ட பேசின அந்த லேடி இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோயின் தான் வந்து இவனை கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணணும்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒட்டி கேட்டுடுறானா. அவனுக்கு ஹீரோயின் மேலே செம கடுப்பாகுது. ஸோ வந்து அவன் வெளியில் வரும்போது தான் ஹீரோயினும் கரெக்டாக அந்த ஆஃபீஸில் இருந்தால் வெளியில் வரா. இப்போ பார்த்த உடனே வந்துட்டு அவன் நக்கல் ஆகிட்டு என்ன வேலை கிடைக்காம நாயா சுற்றிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்கும் போது அவனுமே கோவப்பட்டு கத்துறான், நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க, எனக்கு கோர்ட்டில் கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைச்சிருச்சு, நான் வந்து என்னோட இழப்பு வேற ரொம்ப பெருசானது, உனக்கு அதிகமாக நான் இழந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ வந்து ஹீரோயினும் நான் இதெல்லாம் பத்தாதுன்னு நினைக்கிறேன், அதுக்கு தான் வந்து ஒன்று ஹர்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீ எங்கே போனாலும் சரி நான் இப்படி தான் பின்னாடியே வருவேன்னு சொல்லும் போது அவளோட கையை இழுத்து பிடிச்சி வந்துட்டு எனக்கு ரொம்ப கோவமாயிட்டு பேசுகிறான், நீ என்ன இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுறேன்னா நானும் உன்னை திருப்பி
எப்படி ஹர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாஸ் மேலே கையை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்து ஹீரோவை போட்டு செமையாக அடிச்சுட்டு இன்னொரு தடவை எங்கள் பாஸ் பக்கம் நெருங்கணும்னு நினச்சா கூட வந்துட்டு நீ சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அப்போ வந்து ஹீரோயினும் போதும் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு பேசுகிறான், இங்கே பாரு எல்லாத்தையும் அமைதியாக எடுத்துகிட்டு இருக்கேங்கிறதுக்காக ஈஸியாக இருப்பேன்னு நினச்சிக்காத, நான் வந்து என்னோட ஆட்டத்தை காட்ட ஆரம்பிச்சேன்னா நீ தாங்க மாட்டேன் அப்படின்னு அவளுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். இதோட இந்த பாட்டு முடியுது. பாய்.